வணக்கம். இது 8 திக்கும் என்று வழங்குவதற்காக நான் லாமியா ஸ்ரீராம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கர்நாடகாவில் அமைதியாக நடந்து முடிந்தது சட்டப்பேரவை தேர்தல். வாக்கு எண்ணிக்கை 13ஆம் தேதி நடைபெறுகிறது. கர்நாடகாவில் மாலை 5 மணி வரை 65% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்பட்ட மின்னணு இயந்திரங்கள். சட்டப்பேரவை தேர்தலில் ஆர்வத்துடன் வாக்களித்த கட்சித் தலைவர்கள். ஜனநாயக கடமையாற்றிய திரைப்பிரபலங்கள். கர்நாடக தேர்தல் கருத்து கணிப்புகள் வெளியாகின. தொங்கு சட்டப்பேரவையே அமையும் என பெரும்பாலான கணிப்புகளில் தகவல். தொழில்துறை அமைச்சராக பதவியேற்கிறார் TRP ராஜா. ஆளுநர் மாளிகையில் 10:30 மணிக்கு நிகழ்ச்சி. முக்கிய அமைச்சர்களின் இலாகாக்கள் மாறுகிறது. தங்கம் தென்னரசுவுக்கு நிதி, PTR பழனிவேல் ராஜனுக்கு தகவல் தொழில்நுட்பம். அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட ஆவடி நாசர் பூந்தமல்லி திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்காமல் திரும்பிச் சென்றார். தூத்துக்குடி முரப்பநாடு VAO கொலை வழக்கின் விசாரணையை 2 மாதத்தில் முடிக்க வேண்டும். காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கேரளாவின் கொட்டாரக்கரை மருத்துவமனையில் பெண் மருத்துவர் கொலை. சிகிச்சைக்காக வந்த கைதி கத்தரிக்கோலால் குத்திக் கொன்ற கொடூரம். ஜூன் 21ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் பிரதமர் மோடி. அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது வெள்ளை மாளிகை. CSK கேப்டன் தோனியை சந்தித்த எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவண குறும்பட குழு. பொம்மன் வெள்ளி தம்பதிக்கு 7ஆம் எண் கொண்ட ஜெர்சி பரிசளிப்பு. வங்கக்கடலில் உருவான மோகா புயல் எதிரொலி. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். த கேரளா ஸ்டோரி திரைப்படத்துக்கு மேற்கு வங்கத்தில் விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. தமிழ்நாட்டு திரையரங்குகளின் முடிவுக்கும் எதிர்ப்பு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கைதை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம். வன்முறையால் பற்றி எரியும் பாகிஸ்தான். கர்நாடகாவில் ஓரிரு இடங்களில் நடந்த வன்முறைகளை தவிர வாக்குப்பதிவு அமைதியாக நிறைவடைந்தது. விஜயபுரா மாவட்டத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சேதப்படுத்தியதாக 23 பேர் கைது செய்யப்பட்டனர். 224 உறுப்பினர்களை கொண்ட கர்நாடக சட்டப்பேரவைக்கான பொது தேர்தல் புதன்கிழமை நடைபெற்றது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். விஜயபுரா மாவட்டத்தில் உள்ள மசாபினாலா பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை அதிகாரிகள் மாற்றியிருப்பதாக தவறான தகவல் பரவியது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் வாகனத்தை தடுத்து நிறுத்தி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு இயந்திரங்களை சேதப்படுத்தினர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 23 பேரை கைது செய்தனர். பெங்களூருவில் உள்ள பாப்பையா கார்டன் பகுதியில் இருதரப்பினர் மோதிக்கொண்டனர். இதேபோல பல்லாரி மாவட்டத்தில் உள்ள சஞ்சீவராயன நாகோட் பகுதியில்
காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நேரம் முடிவடைந்த நிலையில் அப்போது வரிசையில் நின்றிருந்த வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு 36 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. மாலை 5 மணி வரை 65.69% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பதிவான வாக்குகள் வரும் 13ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. கர்நாடகாவில் தேர்தலுக்கு பிந்தைய பெருவாரியான கருத்து கணிப்புகளில் தொங்கு சட்டமன்றம் அமைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ரிபப்ளிக் வெளியிட்ட கருத்து கணிப்புப்படி காங்கிரஸ் கட்சி முன்னிலை பெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதாவது பாஜக 85 முதல் 100 இடங்களையும், காங்கிரஸ் 94 முதல் 108 இடங்களையும், மதசார்பற்ற ஜனதாதளம் 32 இடங்களையும் கைப்பற்றும் என்று ரிபப்ளிக் கணித்துள்ளது. TV9 வெளியிட்ட கருத்து கணிப்பில் கர்நாடகாவில் இழுபறிக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. பாஜக 88 முதல் 98 இடங்களிலும், காங்கிரஸ் 99 முதல் 109 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மதசார்பற்ற ஜனதாதளம் 21 முதல் 26 இடங்களை கைப்பற்றும் என்று TV9 கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஏஷியானெட் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக 94 முதல் 117 இடங்களையும், காங்கிரஸ் 91 முதல் 106 இடங்களையும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. டைம்ஸ் நவ் வெளியிட்ட கருத்து கணிப்புப்படி காங்கிரஸ் கட்சி முன்னிலை பெற வாய்ப்புள்ளது. 106 முதல் 120 இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றும் என்று டைம்ஸ் நவ் கணித்துள்ளது. இதேபோன்று பாஜக 78 முதல் 92 இடங்களை கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. அமைச்சராக பதவியேற்கும் டிஆர்பி ராஜாவுக்கு தொழில்துறை ஒதுக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இருமுறை மட்டுமே அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டது. அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என கடந்த சில நாட்களாக தகவல்கள் வெளியாகி வந்தன. இந்த நிலையில் நேற்று ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பரிந்துரையின் பேரில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த சாமு நாசர் நீக்கப்பட்டு மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் டிஆர்பி ராஜா புதிய அமைச்சராக நியமிக்கப்படுகிறார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. டிஆர்பி ராஜா வியாழன் காலை பதவியேற்கும் நிலையில் அவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசினார். இந்நிலையில் மேலும் சில அமைச்சர்களின் இலாக்காக்களும் மாற்றியமைக்கப்படும் என தெரிகிறது. அதன்படி புதிதாக பொறுப்பேற்க இருக்கும் டிஆர்பி ராஜாவிற்கு தொழில்துறை வழங்கப்படும் என தெரிகிறது. தொழில்துறை அமைச்சராக இருக்கும் தங்கம் தென்னரசுவிற்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வகித்து வரும் நிதித்துறை வழங்கப்படும் என கூறப்படுகிறது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை வழங்கப்படுவதுடன் மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை வழங்கப்படலாம் என தெரிகிறது. அமைச்சராக பதவியேற்கும் டிஆர்பி ராஜாவுக்கு தொழில்துறை ஒதுக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்கும் டிஆர்பி ராஜாவின் பின்னணி குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு அமைச்சரவையில் புதிய அமைச்சராக பொறுப்பேற்கும் டிஆர்பி ராஜா திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற குழு தலைவர் டிஆர் பாலுவின் மகனாவார். மூன்று முறை மன்னார்குடி தொகுதியில் இருந்து வெற்றி பெற்ற டிஆர்பி ராஜா திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில செயலாளராக உள்ளார். 1976ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி பிறந்த டிஆர்பி ராஜா சென்னை சேத்துப்பட்டில் உள்ள எம்சிசி பள்ளியில் பயின்றவர். சென்னை லயோலா கல்லூரியில் இளநிலை படிப்பும், சென்னை பல்கலைக்கழகத்தில் உளவியல் பிரிவில் முதுநிலை பட்டம் பெற்றுள்ள டிஆர்பி ராஜா வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் வாக்காளர்கள் மனநிலை குறித்து ஆய்வுகள் செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். இரண்டாயிரத்து 21ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு திட்டக்குழு உறுப்பினர், தமிழ்நாடு சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு தலைவர், தமிழ்நாடு பொது கணக்கு குழு உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்து வருகிறார். 2021-22ஆம் ஆண்டு வரை திமுக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அணியின் மாநில செயலாளராகவும், 2019ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் செனட் உறுப்பினராகவும் இருந்துள்ளார் டிஆர்பி ராஜா. தமிழ்நாடு அமைச்சரவையில் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாதிருந்த நிலையில் டிஆர்பி ராஜா அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக அரசு
அரசு அமைந்த பிறகு இரண்டாம் முறையாக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை எந்த அமைச்சரும் நீக்கப்படாத நிலையில் முதல் முறையாக ஆவடி நாசர் அமைச்சரவையிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். ஆயிரத்து 1980 ஆண்டுகளில் திமுக இளைஞரணி செயலாளராக மு.க. ஸ்டாலின் இருந்த காலகட்டத்தில் அன்றைய ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்ட இளைஞரணியில் முக்கிய நிர்வாகியாக ஆவடி நாசர் இருந்தார். மு.க. ஸ்டாலின் மேற்கொள்ளும் சுற்றுப்பயணங்களிலும் அவருடன் சென்று வந்தார். 2016 தேர்தலில் அதிமுகவின் மாஃபா பாண்டியராஜனிடம் தோற்ற நாசர் 2021 வெற்றி பெற்று பால்வளத்துறை அமைச்சரானார். அமைச்சராக பதவியேற்றவுடன் தீபாவளி நேரத்தில் 1.5 டன் ஆவின் இனிப்புகளை முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனது வீட்டுக்கு எடுத்து சென்று விட்டதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். ராஜேந்திர பாலாஜி வீட்டுக்கு ஒரு தீபாவளி டைமுக்கு 1.5 டன் அளவுக்கு ஸ்வீட்டில் ஃப்ரீயாக கொடுத்து அமைச்சிருக்காங்க. நிர்வாகத்திலேருந்து 1.5 டன் ஃப்ரீயாக கொடுத்து அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அது ஆதாரத்தோடு எங்கள்கிட்ட இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இன்னும் அது வந்து சுழிச்சு வைக்கப்பட்டு அந்த பணம் இங்கே வரல, போனதுக்கு மட்டும் இங்கேருந்து வெளியே போனதுக்கு மட்டும் இன்டென்ட் இருக்குது. இது இந்த யூனிட்டில் தான் நடந்திருக்கு. ஆவடி மாநகர செயலாளராக திமுகவில் கட்சி பொறுப்பை வகித்து வந்த ஆவடி நாசரின் மகன் ஆஷிம் ராஜா கடந்த பிப்ரவரி மாதம் அப்பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார். அப்போதே நாசரும் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்படலாம் என செய்திகள் உலா வந்தன. ஆவடியில் உள்ள காவல்துறைக்கு சொந்தமான இடத்தில் திமுகவின் கொடியை நட்டு கடைகள் போடப்பட்டன. ஆவடி மாநகராட்சியில் வரும் அனைத்து டெண்டர்களையும் தாங்களே எடுத்துக்கொண்டது, மாநகராட்சி ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் அலைக்கழிப்பு செய்தது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் ஆவடி நாசரின் மகன் மீது வைக்கப்பட்டன. இவை தவிர துறை ரீதியாகவும் ஆவடி நாசர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறப்படுகின்றன. ஆவின் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த 25,410 மெட்ரிக் டன் பால் பவுடரையும் 6 டன் வெண்ணெயையும் குறைவான விலைக்கு 2 ஆண்டுகளில் விற்பனை செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு 40 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது சுமார் 28 லட்சம் லிட்டர் வரை மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. பால் உற்பத்தியாளர்கள் தனியார் நிறுவனங்களுக்கு பால் ஊற்றுவதால் ஆவின் நிறுவனத்திற்கு பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதை சமாளிக்க மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து பால் பவுடரை வாங்கி ஆவின் நிறுவனம் பால் தயாரித்து வருகிறது. பால் பவுடர் மூலமாக உற்பத்தி செய்யப்படும் 1 லிட்டர் பாலுக்கு 60 ரூபாய் வரை செலவாகும் நிலையில் அது 42 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் 1 லிட்டர் பாலுக்கு அரசுக்கு 18 ரூபாய் வரை இழப்பு ஏற்படுகிறது. இதனால் ஏற்படும் நிதி நெருக்கடியை சமாளிக்க பால், ஐஸ்கிரீம், வெண்ணெய் போன்ற பொருட்களின் விலை 4 முறை அதிகரிக்கப்பட்டன. வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஆரஞ்சு பால் விலையும் லிட்டருக்கு 12 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது. இந்த பாதிப்புகள் பொதுமக்களின் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. எனினும் நெருக்கடியில் இருந்து துறையை மீட்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்ததால் அமைச்சர் மாற்றப்படுவதாக துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட நாசர் பூந்தமல்லி அடுத்த சென்னீர்குப்பம் ஊராட்சியில் நடந்த திமுக பொதுக்கூட்ட மேடையில் ஏறாமல் அப்படியே காரில் வேகமாக கிளம்பி சென்றார். அதனைத் தொடர்ந்து நடந்த 2 கூட்டங்களில் சில நிமிடங்கள் மட்டுமே பேசிவிட்டு வாடிய முகத்துடன் கிளம்பி சென்றார். முன்னதாக திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கட்சிக்காரர் நாற்காலி எடுத்து வர தாமதமானதால் அவரை அடிக்க கல்லை கொண்டு ஓங்கியது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. மகனின் தனி ஆர்வத்தனமும் நிர்வாக காரணங்களும் சேர்ந்து ஆவடி நாசரின் அமைச்சர் பதவியை காலி செய்ததாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் தோண்டப்படும் சாலைகளை உடனடியாக சீர் செய்ய அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சாலை மற்றும் பாலப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, உதயநிதி, தலைமைச் செயலாளர் மற்றும் துறை செயலாளர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், சென்னையில் பல இடங்களில் மெட்ரோ பணிகளை தவிர்த்து பல்வேறு காரணங்களுக்காக சாலைகள் தோண்டப்பட்டிருப்பதை தான் காண்பதாகவும் இதனால் பொதுமக்கள் சிரமம் அடைவதாகவும் தெரிவித்தார். தரமான சாலைகள் மக்களிடம் நிச்சயம் நல்ல பெயரை பெற்றுத்தரும் என்று சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், நிர்வாக ரீதியான தாமதங்களை தவிர்த்தல் உள்ளிட்டவற்றில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தோண்டப்படும் சாலைகள் விரைந்து சரி செய்யப்பட வேண்டும் என்றும்
சென்னை புறநகர் பகுதிகளில் செயல்படுத்தக்கூடிய திட்டப்பணிகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பணி முன்னேற்றத்தில் பிரச்சினை இருந்தால் தலைமைச் செயலாளர் அல்லது அமைச்சர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மெட்ரோ ரயில் பணிகள் தவிர்த்து பல்வேறு இதர காரணங்களுக்காக சாலைகள் தோண்டப்பட்டுள்ளதை காண்கிறேன். இது சாலை உபயோகிப்பவர்களுக்கு மிகுந்த சிரமத்தை அளித்து வருவதோடு அவ்வப்போது விபத்துக்களும் ஏற்படுகிறது. எனவே தோண்டப்படும் சாலைகள் விரைந்து சரி செய்யப்பட வேண்டும். இதனை பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் மட்டுமல்ல, அனைத்து பகுதிகளிலும் கண்காணிக்கப்பட வேண்டும். சென்னை புறநகர் பகுதியில் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டப்பணிகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்திட வேண்டும். தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்த புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுப்பெற்று வியாழக்கிழமை காலை தீவிர புயலாகவும் நள்ளிரவு மிக தீவிர புயலாகவும் மாறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு வடகிழக்கு திசையில் நகர்ந்து சற்றே வலு குறைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை தென்கிழக்கு வங்கதேசம் மற்றும் வடக்கு மியான்மர் கடற்கரையை கடக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யும் என்று கூறியுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை வரை தமிழ்நாடு, புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும், அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது வெப்ப அழுத்தம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.